வெரி குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருப்புக்கோட்டையிலிருந்து உங்கள் சுப்பாராஜா. ரைட். வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங் டு ஆல். வெரி குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரே நாள் இந்த நாள் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண நாள். ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதான் அந்த ஒரு ஃபார்முலா, ஒரே வீடியோவில் எல்லா ஃபார்முலாவையும் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு டாஸ்க்கு. ஸோ அதுதான் இந்த வீடியோக்குள்ள முக்கியமான கருத்து அப்படிங்கிறது அதுதான். குரூப் 4க்குன்னு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பார்த்தா போதுமா சார்? 90% மோர் எனஃப். இதுவே போதும். இதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துடும். தைரியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை மேக்ஸிமமாக நீங்கள் ஷேர் பண்ண பாருங்க. ரைட்டா? எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் சர்வீஸ் வாங்கணும், நம்மளும் வேலைக்கு போகணும். ரைட்டா? ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க. இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஒரு பண்டலா செட்டு ஃபார்முலாவே இருக்குங்க, நிறைய இருக்கு. ஆனால் குரூப் 4க்கு என்ன தேவை? அதுதானே மெயின். கரெக்டு தானேங்க? இப்போ பேங்கிங் லெவல் மேக்ஸ் இருக்கு, டிஎன்பிசி லெவல் மேக்ஸ் இருக்கு, எஸ்எஸ்சி லெவல் மேக்ஸ் இருக்கு, சிசாட் யூபிஎஸ்சி லெவலில் மேக்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே மேக்ஸுங்கிறது காமன் தான். பட் ஆனால் நமக்கு என்ன தேவை? அதுல என்ன முக்கியமான ஃபார்முலா, எது ஸ்கூல் புக்ல கவர், எது டிஎன்பிஎஸ்லாம் கேட்குறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ வெரி குட் மார்னிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேபி இதான் வீடியோ புதுசாக உள்ள வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் அப்படிங்கிறது தெரியும். வருகின்ற குரூப் 2A தேர்வுகளுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச செப்டம்பர் 28 எக்ஸாம். இதுவரை டிஎன்பிசி இந்த வருஷம் எக்ஸாமே வைக்கல. 2024 வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது அடுத்து ஃபுல்லாமே 6 மாதம் ஃபுல் கமிட்மெண்ட். குரூப் 4ல ஆரம்பிச்சு எக்ஸாம்ஸ் கடைசி வரையும் போயிட்டே இருக்க போகுது. அதில் மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை அப்படிங்கிறக்கூடிய பிளேஸில் ப்ராக்டிஸ் வில்லேஜ் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணிக்கும். டிஜிட்டல் ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஜோன். தட் இஸ் மீனிங் என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன் அலவுட் இல்லைங்க. மொபைல் ஃபோன் இல்லைனாலே பாதி பிரச்சனை நீங்கிச்சு, தெரியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ மொபைல் ஃபோன் அதோட குட்டி ஃபோன் வச்சுக்கலாம் வீட்டில் பேசுறதுக்கு. ரைட். ஸோ அந்த வகையில் ப்ராக்டிஸ் ஜோன், ப்ராக்டிஸ் வில்லேஜ் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் ஃப்ரீ, டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டைங்கிற பிளேஸில் இதுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. குரூப் 4 பேட்ச் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க. நீங்களே ஃபேர்வெல் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸுங்க அவங்களாம். உண்மைக்கே ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஒரு 3 மாதங்கள் 2 மாதங்கள் இரவு பகல் பாராமல் அது ஒரு காலகட்டம் இருக்குங்க. அது அந்த லெவலில் மெனக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம பசங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வரும். ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்குவாங்க. நீங்கள் இன்னும் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொட்டன்சியல் உங்களுக்கு எப்பவுமே தெரியவே தெரியாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். படிக்காத மாதிரியே ஃபீலாக இருக்குமே, மறந்த மாதிரியே ஃபீலாக இருக்குமே, 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தான், 2 ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி இதுவோ அதுவாங்கிற ஃபீல் ஆகுமே. அப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் போஸ்டிங் வாங்குவீங்க. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ரைட். ஸோ அதுக்கான கிளாஸஸ் குரூப் 4 பேட்சினுடைய சக்ஸஸை தொடர்ந்து குரூப் 2க்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் வில்லேஜ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா 8925529270 நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இல்லைனா இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் நேரில் வந்து விசிட் பண்ணுவேன் அப்படின்னா யூ கேன் விசிட். ஓகே. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் மை ஸ்லைட். வாட் இஸ் த மை ஸ்லைட் அப்படின்னா மேக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் என்னோட வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராமானுஜம் டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு மார்ச் மாதத்துலேருந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரீயாக போட்டிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் நம்ம தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா வெராண்டா ரேஸ் டிஎன்பிசிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணுங்கள். 5வது ஃபோல்டராக என் ஃபோல்டர் இருக்கும். எல்லா வீடியோ இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குதோ பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிடிக்காத டாப்பிக்கை பாருங்கள். அது அப்படி தான் நான் சொல்லுவேன். பிடிக்காத டாபிக் பாருங்கள். அது நான் நடத்துகிற சம் ஏதோ ஒரு சம் புரிஞ்சுன்னா ஒன்று ஓடி வந்துருங்க. சரியா? ஸோ மேக்ஸுக்கு நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ தைரியமாக வரலாம். ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிவியோட ஃபீச்சர்ஸ். வாட் இஸ் த பிவி ஃபீச்சர்ஸ் அப்படின்னா 1-to-1 மென்டார் சிஸ்டம்ஸ் இருக்கும். வீக் டு பீக் செஷன்ஸ் இருக்கும். மார்னிங் 5 மணிலேருந்து ஈவினிங் 10 மணி வரைக்கும், நைட்டு 10 மணி வரைக்கும் என்கேஜாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய டெஸ்டர்ஸு. இதெல்லாம் சொல்கிறத விட ஒன் டே விசிட் பண்ணுங்க. ஒரே ஒரு நாள் நீங்கள் வாங்க. வர்றதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. பண்ணுறப்போ வந்து விசிட் பண்ணுங்கள். எப்படி கேம்பஸ் இருக்குது, எப்படி காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். டெஸ்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ அடுத்து உள்ளே போயிடலாம்.
இன்னைக்கு வைவாலாம் கிடையாதுங்க. ரைட்டா, வைவாலாம் கிடையாது. வைவா எப்பவுமே கேட்பேன். இட்ஸ் ஓகே ஃபார் ஆல். மேக்ஸ் ஃபார்முலாங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேக்ஸ் ஃபார்முலாஸ் யா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கேருந்து எங்கே வரைய சார் அப்படின்னா, இந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ரைட், ஒன்று, ஃபார்முலா எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி மேக்ஸ் ஹோம்ஒர்க் நோட் எடுத்துட்டீங்கனாலும் சரி தான், இல்லை மேக்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு நோட்டு போட்டுப்பீங்க, அந்த நோட் எடுத்தீங்கனாலும் சரி தான். தயவு செஞ்சு பேப்பரில் எழுதி பறக்க விட்டுறாதீங்க. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், 2 போர்ஷனாக பேப்பர் அப்படி மடித்து எழுதாதீங்க. 2. மூணாவது முக்கியமான விஷயம், பென்சிலில் எழுதாதீங்க. நிறைய பேர் பென்சில் எழுதுகிறாங்க, நீங்கள் அதுவே அழிஞ்சிருங்க. ரைட்டா? 3. 4வது முக்கியமான விஷயம், 9ஆம் தேதி காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்து 7 மணிக்கு கிளம்பிட்டீங்கன்னா, இன்பிட்வீனில் ஒரு 2 மணி நேரம் இருக்குன்னா, இந்த ஃபார்முலாஸை மட்டும் ஒரு குடுன்னு ஒரு ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாம்களுக்குள்ளே என்ட்ராங்க. இதை நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 4க்கு மோர் எனஃப். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸ் மட்டும். சரியா? ஸோ எந்த டாப்பிக்லேருந்து எது வரைய சார்? சிம்பிளிஃபிகேஷனில் ஆரம்பித்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் எத்தனை ஃபார்முலா இருக்கோ அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நான் கைப்பட எழுதுறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சார்? வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காமாக ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை ஸ்கிப் பண்ணாமல், ஸ்பீடு வைக்காமல், தள்ளி விட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு உருக்க விட்டுட்டு அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படி பண்ணாமல் ஒரே வீடியோ ஒன் டைமில் உட்காந்து எழுதிருங்க. எழுதி முடித்ததுமே கடைசியாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர், இந்த ஃபார்முலா ஃபுல்லாக படித்து எழுதிட்டு அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிடணும். ஓரமாக வச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு பார்க்காம 5 டைம் எழுதி பார்த்துருங்க. 10 நாள் இருக்குன்னு, இன்னும் 10 நாட்கள் இருக்குது, இல்லை அவ்வளோ கூட இல்லை, 9 நாள்னு வச்சுக்கலாம். 10 நாட்டில் ஒரு 2 நாளைக்கு ஒரு செட் ஃபார்முலா அப்படி கூட நீங்கள் எழுதிக்கோங்க, இல்லை 5 நாளைக்கு. ஆனால் எக்ஸாம் போகிற 9ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரையும் உறுதியாக டெய்லி ஒரு செட்டு ஃபுல்லாக எழுதியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா நான் இல்லை வேறு யாருமே இல்லை, உங்களை மேக்ஸ் 25 out of 25 வாங்க வைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. அது இயற்கையாக இருந்தாலும் சரி தான், கடவுளாக யாராக இருந்தாலும் சரி தான். ரைட்? ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸாக்டாக அடிங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம மூவ் பண்ணுவோம். நான் ஒவ்வொரு ஆர்டரில் நான் வச்சுருப்பேன், என்னுடைய பேட்டர்ன் படி ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ண போகிறோம்? தட் இஸ் கால்ட் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக். எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, அதாவது ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கிறேன். சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப நேரம் ஆகாதுன்னா என்ன சார் அப்படின்னா, நான் ஃபார்முலா மட்டும் பிடிஎஃபாக கொண்டாந்துட்டு இதை மட்டும் படிங்கன்னு சொல்லி போட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் உங்களுக்காக நான் இறங்கி எழுதுறேன் அப்படின்னா, நீங்கள் என்னோட 10 படி இறங்கி அடித்து எழுதணும். அதாவது நல்லா மனசில் ஏற்றிட்டு அடிக்கணும்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து. ரைட்டா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சார்? ஃபார்முலா வித் கான்செப்ட் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் என்ன சார் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, போர்ட் மாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். போர்ட் மாஸ்னால் என்ன சார்? பிராக்கெட், ஆஃப், டிவைட், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதுதான் அதனுடைய போர்ட் மாஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறது. ரைட்? சிம்பிளிஃபிகேஷன்லேயே சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது. சப்டிவிஷன், அந்த சப்டிவிஷனில் ஒன் ஆஃப் தி சப்டிவிஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜீப்ரா. ஓகே சரி சார், அல்ஜீப்ரான்னு சொல்கிறீங்க. அந்த அல்ஜீப்ராவில் என்னென்ன ஃபார்முலா சார் வேணும்? இந்த 6 ஃபார்முலாவை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா தான் எழுதி போட போகிறேன், எங்களுடைய சேர்ந்து எழுதிடுங்க. வேமா எழுதிக்கலாம். a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. Again, a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. Right? a square minus b square சூப்பராக படிச்சிடலாங்க, அழகாக இருக்கும். a square minus b square equal to a plus b into a minus b. இது ஒரு செட்டா? இப்போ நான் எழுதி போடக்கூடிய இன்னொரு செட்டு ரொம்ப 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 முக்கியம். எக்காரணத்து கொண்டும் மறந்துடாதீங்க, மறந்து விடாதீங்க. ரைட்டா? அந்த 2 ஃபார்முலா என்ன சார்? a cube plus b cube, a cube minus b cube அப்படிங்கிற ஃபார்முலா. காதத்தை வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. a plus b the whole cube வேற, a minus b the whole cube வேற. புரியுதா? a cube plus b cube வேற, a minus a plus b the whole cubeங்கிறது வேற. நான் சொல்கிறது a cube plus b cube. இதுதான் நம்ம டிஎன்பிசிக்கு தேவை. அப்போ என்ன பண்ணலாம்ப்பா? a plus b, அகைன் ஒரு குட்டி ப்ராக்கெட், 2 ப்ராக்கெட்லையுமே என்ன வரப்போகுது? b ஸ்கொயரோட வேல்யூ, a ஸ்கொயரோட வேல்யூ ப்ளஸ் நடுவில் வரக்கூடிய வேல்யூ ab. அதே மாதிரி
a minus b same pattern a square plus b square plus ab அப்படிங்கிறது இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைன் அல்ஜிப்ரா. இந்த 5 மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. தெளிவாக ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். ரெண்டாச்சா மூணாவது கான்செப்ட் என்ன சார்? மூணாவது கான்செப்ட் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசேஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? சர்ட்ஸ் அண்ட் இண்டிசேஸில் என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னா a பவர் m ப்ளஸ் n. ஞாபகம் இருக்கா? ஒன்று. ரெண்டாவது a பவர் m டிவைடட் பை a பவர் n அப்படின்னா a பவர் m மைனஸ் n. செகண்ட், தி தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் என்டையர் டிஎன்பிசி மேக்ஸ் அது என்னது அப்படின்னா a பவர் m ஈக்குவல் டு a பவர் n அப்படின்னா therefore m ஈக்குவல் டு n. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பேஸ் சமமாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆல்சோ ஈக்குவல். பேஸ் ரெண்டும் சமமாக வந்து மல்டிப்ளிகேஷன் வந்தால் பேஸ் எழுதிட்டு பவர் ஆட் பண்ணும். பேஸ் ரெண்டும் சமமாக வந்து இன்பிட்வீனில் டிவைட் பை வந்தால் பவரை சப்ட்ராக்ட் பண்ணும். ஞாபகம் இருக்கா? சர்ட்ஸ் அண்ட் இண்டிசேஸ் கான்செப்டில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? அல்ஜிப்ரா பார்த்தோம், ஒரு 5 ஃபார்முலா பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? சர்ட்ஸ் அண்ட் இண்டிசேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் வச்சு நம்ம மூவ் பண்ணி வச்சுருக்கோம். ரைட்? மூணாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன சார் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் படித்தா போதுமா சார்? அடுத்த கேள்வி வரும். சார் இதை மட்டும் பார்த்தா போதுமா சார்? இது மட்டும் அப்படிலாம் நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ரைட்? ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ராவில் மட்டும்தான் ஃபார்முலாஸுங்கிறது அப்ளை பண்ணும். மித்த எல்லாத்துலேயுமே கான்செப்ட்ங்கிறது அப்ளை பண்ணுவோம். ரைட்? செகண்ட் டாபிக் என்ன டாபிக் சார் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா தட் இஸ் கால் எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் அது என்ன சார்? எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப்ல என்ன சார் ஒரு ஃபார்முலா? கத்தி அழுத்தி சொல்லிட்டேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லையும் டைம் அண்ட் ஒர்க்லையும் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் கண்ணா இருக்குது. தெளிவாக படிச்சிருங்க, வேறு எதுவுமே கிடையாதுடா. அந்த ரெண்டுலேயுமே ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்குங்கிறத நான் அழுத்தி சொல்லிட்டேன். கிளாஸு பார்க்கல, ராமானுஜம் சீரிஸ் பார்க்கலன்னா நம்ம வெராண்டா ரேஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஎன்பிசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் போங்க, ராமானுஜம் சீரீஸ்னு இருக்கும், எடுத்து பார்த்துருங்க. ரைட்? ஸோ ஒன்று அது என்ன சார் ஃபார்முலா? ரெண்டும் இன்டர்லேட் பண்ணி படிக்கணும். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். புரியுதா? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அதே மாதிரி m1 d1 h1 by w1 equal to m2 d2 h2 by w2. That's a formula. சார் இதெல்லாம் நான் நேர்மாறல் எதிர்மாறல் வச்சு அது உங்கள் பாடு. நான் எங்கள் பசங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க, முத்து அடிக்கிறாங்க, தங்கமாக போடுறாங்க. நான் எனக்கு இந்த ஃபார்முலா தான் சொல்லுவேன். நான் எப்போவுமே டைம் அண்ட் ஒர்க்குன்னா இந்த ரெண்டையும் இன்டர்லேட் பண்ணி படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ரைட்டா? நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டெஸ்ட்டை கொண்டு வரவா சொல்லவா? அதுதான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடியும் சேர்த்து சொல்லிடுறேன். ஓகே? உங்களை நீங்கள் வந்திருப்பீங்க ஃபார்முலாக்குன்னு நினச்சி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு. நான் எங்கே இருக்குது, எந்த லெசன்ஸில் இருக்குது, எந்த புக்கில் இருக்குது, எந்த டாப்பிக்கில் இருக்குது மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். கூட சைடில் அப்படி சும்மா சைடில் எழுதி வச்சுக்குவோம். அதை மட்டும் பார்த்தா போதுமா சார்? சத்தியமாக சொல்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். வேற ஒரு செம்ம வெளியிலேருந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, கிடையாது, தேவையே இல்லை. புரியுதா? ரைட். சார் இது எங்கே சார் இருக்குது? வேறு பண்ணி ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஐயா இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எங்கே சார் இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படி தானே? எங்கே இருக்குது அப்படின்னா 6th டேர்ம் 2ல் இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது எங்கே சார் இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மீ போவா மீச்சிமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இண்டெக்ஸ் எடுத்து பாருங்க, கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு எங்கே சார் இருக்குது? இந்த இருக்குல்ல டைம் அண்ட் ஒர்க்கு எங்கே சார் இருக்குன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சப்போஸ் 2 கொஸ்டின் கேட்கலாம். ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னு வச்சாங்கன்னா 3 வச்சிருவாங்க டைம் அண்ட் ஒர்க்கில். ரைட்? அப்போ இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில். 8th ஸ்டாண்டர்ட் தான் மேக்ஸ் போர்ட ஆன்மாவே. நம்ம பாடி இருக்குன்னா இப்படி ஆன்மா சொல்லுவோம். அது மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் புக்குக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எந்த புக்கு மெயின்னா மேக்ஸ் ரிலேட்டடாக 8th. அதில் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும்.
அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய டைம் அண்ட் ஒர்க்குங்கிற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய சம்மை பார்த்தா போதுமா சார்? அடுத்த டிஎன்பிசி அடுத்த ஸ்கூல் புக்கு மாறுற வரைக்கும் டிஎன்பிசியில் அதுலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க, வெளியிலேருந்து கேட்கவே மாட்டாங்க. சத்தியம் சத்தியம் சத்தியம். 2 டாபிக் சிம்பிளிஃபிகேஷன். என்ன சார் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் வேர் டு ஸ்டடி நீங்கள் சொல்லவே இல்லை? இல்லை கண்ணா, கிடையாது. புக்கில் அங்கங்கே பிச்சு 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 கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஆனால் இந்த ரெண்டும் கோர்வையாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாச்சா? ஓகே. இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருக்கோம், அல்ஜிப்ராவில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். அகைன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கும் டைம் அண்ட் ஒர்க்கும் ஒரே ஒரு ஃபார்முலா சொன்னார், அடிச்சிருவோம் நான். இதில் கொஸ்டின் வரலையோ இனி என்னன்னு கேளுங்க, இனி சட்டையை பிடிச்சி என்னன்னு கேட்கலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாத கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசியில் வரலாற்றுலேயே கிடையாது. MDH/W முடிஞ்சா எத்தனை டாபிக் முடிச்சிருக்குப்பா? 3 டாபிக் மட்டும் முடிச்சிருக்கோம். ரைட்டா? ரைட். அடுத்த டாபிக் எங்கே போச்சு? அங்கே வந்துச்சா? ஓகே, ஓகே சார். அடுத்த டாபிக் எங்க சார் போறது? ஃபேவரட் ஒன் ஞாபகம் இருக்கா? உள்ள ஓடிறேன். எஸ், கத்தி கத்தி ரொம்ப நாளாக கிளாஸை கத்தி கத்தி குத்தி குத்தி நடத்திருக்கேன். ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் சொல்லி உங்களை படிக்க வச்சு 4 டைம் இம்போசன் எழுத வச்சு ஏகப்பட்ட டைம் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அதில் ஒன் ஆஃப் தி ஃபார்முலாஸ் தான் இது. அது என்ன சார் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது 2 டாபிக் சேர்ந்தது. ஒன்று சீக்வன்ஸ், இன்னொன்று சீரீஸ். சீக்வன்ஸில் கூட்டுத்தொடர் வரிசை, ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஞாபகம் இருக்கா? கூட்டுத்தொடர் வரிசை ஏபி. அந்த ஏபியில் என்ன சார் ஃபார்முலா? மொத்தத்துக்கு ஒரு 4 ஃபார்முலா இருக்குன்னு எழுதி போட்டேன். ஞாபகம் இருக்காங்க? மறந்துருக்க கூடாது. இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அப்படி எழுதிட்டே வாங்க. டிஎன் ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலாப்பா? ஏ பிளஸ் n minus 1 into d. வெரி குட், ஞாபகம் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். n equal to l minus a by d plus 1. இது that's the first formula. That's the second formula. Third formula, Sn equal to n by 2 into l plus a. ஞாபகம் இருக்கா? Fourth formula, அதே Snல n by 2 into 2a plus n minus 1 into d. ஞாபகம் இருக்கா? இது லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க. 4 ஃபார்முலா சார். அவ்வளோதானா சார்? கிடையாதா சார்? அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாதா சார்? எஸ், கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏபி மட்டும்தான் எழுதி போட்டிருக்கேன். ஜிபி அப்படிங்கிறது இருக்குது, மறந்துடாதீங்க. மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஈஸியாக கொண்டு போயிடலாம், ஜாலியாக கொண்டு போயிடலாம், கஷ்டமே கிடையாது. ஒரே தொகுத்து ஒன்று கொடுக்குறேன், கிடைக்காதுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. Tn equal to a r power n minus 1. Sn equal to a r power n minus 1 divided by r minus 1. ஞாபகம் இருக்கா கண்ணா? கண்ணா கண்ணா, -1 ரெண்டையும் சேர்த்து வச்சு பாருங்க. இந்த இருக்கு -1. Tn டாப்ல -1 வரணும், Snல -1 கீழே வரணும். இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி படிச்சிருவாங்க. இன்னும் ஒரு ஃபார்முலா, தட் இஸ் கால்ட் S infinity equal to a by 1 minus r. இதெல்லாம் ரிவிஷனுங்க, ரிவிஷனுக்காக நான் பண்ணேன், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வேகமாக எழுதிக்கலாம். சரியா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே போச்சு, இது விளாண்டுக்கிட்டே இருக்குங்க நம்மளோட. ஓகே, ஸோ அடுத்து சீரீஸுங்கிற டாபிக். சீரீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கு இல்லையா? என்னப்பா சீரீஸ்ன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது சீக்வன்ஸு, இது சீரீஸ். அந்த சீரீஸில் என்னென்ன ஃபார்முலாலாம் பார்த்தோம்? 3 ஃபார்முலா பார்த்தோம். என்னென்ன ஃபார்முலாப்பா? 1 + 2 + 3 up to n அப்படின்னா n into n plus 1 divided by 2. ஓகே, அதே 1 cube 2 cube 3 cube up to n cube இது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். எது அப்படியே எழுதிக்க வேண்டியதான்? n into n plus 1 by 2 the whole square. Okay, 1 square plus 2 square plus 3 square up to n square அப்படின்னா என்னதுப்பா? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. The most wanted formulas in group 4 அப்படிங்கிறது இந்த formulas. இந்த 3 ஃபார்முலா படிச்சுட்டு போனீங்கன்னா உறுதியாக ஒரு கொஸ்டின் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு, தைரியமாக அடிக்கலாம். அவ்வளோதான் சார். அப்போ எத்தனை ஃபார்முலாஸ் எழுதி போட்டிருக்கீங்க? 10 ஃபார்முலாக்கன்னா
இந்த பாருங்க உங்க கண்ணு முன்னாடி தான் எழுதி போட்டேன். ஏபியில் 4 ஃபார்முலா, ஜிபியில் 3 ஃபார்முலா, சீரீஸில் ஃபார்ம். சரி சார், அடுத்த கேள்வி கேட்பான். எத்தனை கொஸ்டின் வரும்? எத்தனை கொஸ்டின் சார் இதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா 2 கேள்விகள் கேட்பாங்க. 2 கேள்வி. இது எங்க சார் இருக்கு? அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல, அச்சோப்பா அவங்க எழுதணும்ல, அவங்களும் நிறைய பேர் புதுசா பார்ப்பாங்கல்ல, அவங்களும் சொல்லிடுறேன். இது எங்க சார் இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்ல எடுங்க, 2nd சாப்டரை ஓபன் பண்ணுங்க. அதுல எந்த இதுல இருந்து அப்படின்னா தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. தொடர் வரிசை 2nd சாப்டர்ல 2.4 2.5 சம்திங் ஆரம்பிக்கும். இண்டெக்ஸ் பேஜ் பாங்க, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, அதில் கொடுத்துருக்க கூடுதல்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு 6 எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு கணக்கு தெளிவா அழுத்தமா ஆணித்தரமா படிச்சுட்டு போங்க. சொல்ல புரியுதா? ஸோ அதுதான் இது. எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க? அடுத்த கேள்வி 2 கேள்விகள் உறுதியா கட்டாயமா சத்தியமாக வைக்கப்படும். மாட்டிக்காதீங்க மாட்டிக்காதீங்க. 2 கேள்வி 3 மார்க்கு, 0.5 மார்க்ல இன்னைக்கு நிலவரப்படல 800 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க போட்டீங்கன்னா 2500 பேர் பின்னாடி தாண்டி தூக்கி தூர போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஜம்முன்னு வழிவிடுன்னு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ரைட். ஸோ என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம், எல்சிஎம் எஸ்சியை பார்த்தோம், டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரே ஒரு ஃபார்முலா, அதனால அதை எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்ப்பா? நம்பர் சிஸ்டத்தில் 10 ஃபார்முலா, கிட்டத்தட்ட இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். அடுத்து என்ன டாபிக் சார் இருக்கு? ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ். இதில் ஃபார்முலா எதுவும் இருக்கா சார்? ஃபார்முலாஸ் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸில் ஃபார்முலா கிடையாது. அடுத்து என்ன சார் இருக்கு? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். எஸ், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இதுல என்ன சார் ஃபார்முலா இருக்கு? என்ன புதுசா சொல்றீங்க? ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நான் ஃபார்முலா பார்த்ததே இல்லையே அப்படிமா? பார்த்துருக்கீங்களா? இருக்குங்க, இருக்கு. சொல்ற கான்செப்டை பாருங்களேன், அழகா இருக்கும். அந்த ஃபார்முலா ஒளிஞ்சிட்டு நிற்கும். எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த இருக்குல்ல, A:B, W:C:Dன்னு ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்குங்களா? இந்த டபுள் ஈஸ்ட் வச்சு வரும் இப்படி பெருசா. அப்படின்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கிக்க. A × D ஈக்குவல் டு 2ஆவதையும் 3ஆவதையும் பெருக்கிக்க. இது எப்போ வந்தா மட்டும் சார்? இந்த மாதிரி டபுள் ஈஸ்ட்ங்கிற வார்த்தை வந்தா மட்டும் தூக்குறோம். புரிஞ்சா? இதான் ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா. சூப்பரான ஃபார்முலா சார். சப்போஸ் தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணிடுறான். 1,00,000 பேரை தூக்கி பின்னாடி வெளியில போடணும்னு நினைச்சிட்டான். அவன் நினைச்சா டிஎன்பிசி நினைச்சாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா நான் என்ன சார் பண்றது அப்படிமா? இதுதான் 2nd ஃபார்முலா. நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. சராசரி விகித சமன். என்னதுப்பா? சராசரி விகித சமன். இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க, மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கப்பா? மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது என்ன சார் ஃபார்முலா? 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வேல்யூவை பெருக்கி ரூட்டுக்குள்ள பெருக்கிறோம், ரூட்டை போட்டுரும். இது டைரக்டாவே கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின்ல டைரக்டாவே கேட்டிருக்காங்க. இதுதான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். புரியுதா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 6 ஃபார்முலா பார்த்தோம் அல்ஜிப்ரால. அடுத்து செகண்ட் எல்சிஎம் எல்சிஎஃப் ஒரே ஒரு ஃபார்முலா. டைம் அண்ட் ஒர்க், ஏன்னா ஒன்று இருக்கிறனால 2 சேர்த்து நான் ஜோடியாக வச்சுக்கிட்டேன். சரியா? டைம் அண்ட் ஒர்க்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டத்தில் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் 10 ஃபார்முலா பார்த்தோம். 10 ஃபார்முலா. அடுத்து இதில் என்ன பார்த்துருக்கோம்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரைட்டா? அடுத்த கேள்வி. சரியா? இது என்னோட ஃபேவரேட் ஒன்று. அது என்னது அப்படின்னா பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் சார், பர்சன்டேஜுக்கு எங்கே சார் ஃபார்முலா இருக்குது? ஏதாச்சும் சொல்லாதீங்க சார் அப்படிமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்சன்டேஜ் இப்போ நம்ம பசங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. ஞாபகம் இருக்காக்கண்ணா? ஞாபகம் வச்சுருக்கா? கான்செப்ட் வச்சு அடிங்களா? அது என்ன அப்படின்னா சூப்பராக சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா XY/100. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி தான். ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். எங்க சார் இதை அப்ளை பண்ணணும்? இன்க்ரீஸ் டிகிரீஸ் இல்லை இன்க்ரீஸ் டிகிரீஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துட்டா, அதிகரிக்குது குறையுது 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 அதிகரிக்கு அதுக்கு இந்த மாதிரி வார்த்தை கொடுத்துட்டா XY/100ங்கிற வார்த்தை டக் 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 டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒன்று. 2வது வார்த்தை இந்த எழுதி போடுறேன். இது நான் ஃபார்முலா தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன்.
குறைவு அல்லது அதிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஞாபகம் இருக்காங்கன்னா ஏ என்பவர் பி என்பவரை விட 2 மடங்கு அதிக வருமானம் பெறுகிறார் எனில் பி என்பவர் ஏ என்பவரை விட எவ்வளவு குறைவா வருமானம், இந்த மாதிரி அதிகம் குறைவுங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கா? வேற பண்ணல எழுதுவோம், நம்ம ஃபேவரேட்ல நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா டிவைடட் பை இன்ட்டு 100 போட்டுறேன். மேலே என்ன போடணுங்கன்னா ஞாபகம் இருக்கா? டிஃபரன்ஸ். கீழே என்ன போடணும்ப்பா? விட. விட நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. நீங்கள் வெராண்டா ரேஸ் டிஎன்பிசி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பிளேலிஸ்ட்டில் போங்க, ராமாயணன் சீரீஸில் பெர்சன்டேஜ் போட்டிருப்பேன். அதில் இது வந்து என்னோட கான்செப்ட் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது இதுதான். வச்சு லாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க பெர்சன்டேஜில். ரைட்டா? ஸோ இதை பார்த்தாலே ஓரளவுக்கு போதும். ரைட்டா? பெர்சன்டேஜ் மீதி இருக்கிறது நீங்கள் எப்படினாலும் கொண்டு வந்துக்கலாம். ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் வச்சு போட்டுக்கோங்க, எதுனாலும் ஓகே. ரைட்டா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஓர், நம்பர் சிஸ்டம், ரேஷியோ, இப்போ பார்த்துருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் முடிஞ்சா அடுத்த டாபிக் உள்ள வரேன் பாருங்க. யா, பெர்சன்டேஜ் முடிச்சிட்டோம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன லாக்னா இருக்கு? எஸ், ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கு, ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன கண்ணா? டேய் 5 ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் கொடுத்துருக்காங்க, 10 கிலோ 30 கிலோ 55 கிலோ 75 கிலோன்னு இருக்காங்க. இதுக்கு சராசரி கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு வரோம். அதான் என்னது, எல்லா வேல்யூயும் கூட்டி எத்தனை வேல்யூ இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ தேர்ஃபோர் ஆவரேஜ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். அத்தோ வெயிட் பண்ணுங்க, இதை சொல்லலை பார்த்தியா? எங்கே இருக்குன்னு சொல்லலைல்ல, நீங்களும் கேட்கல பார்த்தீங்களா? எங்கே இருக்கு அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கை எடுங்க, அதில் அன்றாட வாழ்வில் சதவீதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அன்றாட வாழ்வில் சதவீதம், அதில் இருக்கக்கூடிய சம்ஸை மட்டும் பாருங்க. உளுந்தம்பருப்பு 1 கிலோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் அதில் தான் இருக்கும். சரியா? ஸோ அதை மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். இது அப்படி இன்னும் கொஞ்சம் இன்டர்லேட் பண்ணால் என் இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரேட் முடிஞ்சு. இதில் இன்னொன்று என்ன சார் பியூட்டிஃபுல் என்னன்னா, ஷார்ட்கட் வச்சு ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, தவறுதலாக பதிவு செய்யப்படல. எனக்கு இந்த குரூப் 4ல கொஸ்டின்ஸ் வருங்க, இது கண்டிப்பாக வருங்க. தவறுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளதுங்கிற வார்த்தை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம்ல, என்னது? ஞாபகம் இருக்கா? கிவன் ஆவரேஜ் பிளஸ் கரெக்டாக இருக்கக்கூடிய நம்பர் மைனஸ் ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் டிவைடட் பை n. நமக்கு இருக்கா? இதுதான் அந்த ஃபார்முலா. ரைட்? ஆவரேஜுக்கு இது போதும். ரைட்? இப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்க, சார் ஆவரேஜ் எங்கே சார் இருக்குது? புக்கில் இல்லை, இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக் உள்ளே இருக்குது. நான் அது அங்கே வரப்போ நான் சொல்கிறேன். சரியா? ரைட். இப்போ ஆவரேஜ் முடிச்சாச்சு. ஆவரேஜுக்கு அப்புறம் என்ன சார்? ஏஜஸ்லாம் ஃபார்முலா கிடையாது சார். ஏஜஸ்க்குலாம் ஃபார்முலாலாம் தனியாலாம் கிடையாது. ஒன்று நீங்கள் ஷார்ட்கட் வச்சு போடுங்க, இல்லைனா நம்ம எக்ஸ்போர்ட் அந்த மாடல் வச்சு போடுங்க, அது வேறு வழியே இல்லை. அடுத்து உள்ளே வரேன், மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக் உள்ளே வந்துட்டேன். பயப்படக்கூடாது. தட் இஸ் கால் தனி வட்டி. முதலே சொல்லிடவா? எங்கே சார் இருக்குது? அடுத்த கேள்வி கேட்பாங்க. சரி, தனி வட்டிங்கிறீங்க, எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க? 1லேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. எங்கே இருக்குது? அப்போ எங்கே சார் இருக்குன்னா 7th டேர்ம் 3ல இருக்கு. எங்கே இருக்குப்பா? 7th டேர்ம் 3ல தனி வட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அடுத்த டிஎன்பிசி புக்கு மாறுற வரைக்கும் அந்த சம்மை மட்டும் பாருங்க, வெளியில பார்க்காதீங்க. ரைட்? அடுத்த நம்மளோட ஸ்டேட் புக்கு மாறுச்சுன்னா வேணா மாத்திக்கலாம். அது அதர்வைஸ் இதில் இருக்கிறத மட்டும் பாருங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபார்முலா தெரியுங்களா நமக்கு? முத்தல்லவோ அந்த ஃபார்முலா SI ஈக்குவல் டு PNR by 100. ஒரே ஒரு ஃபார்முலா, அதே ஒரு வேல்யூ அப்படியே மாற்றி படித்தோம். ஞாபகம் இருக்கா? அமௌண்ட்னா என்னப்பா பண்ண போறீங்க? P plus SI. என்னப்பா? P plus SI அப்படிங்கிறக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா 10 யூஸ் பண்ணணும். ரைட்டா? நமக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? அதே தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் நம்புகிறேன். இந்த பக்கம் நான் எழுதுறேன். மடங்குடா கண்ணா, தனி வட்டியில் மடங்குங்கிற வார்த்தையை பார்த்துட்டு தனி வட்டியில் மடங்குனா என்ன சொல்லியிருக்கேன்? நீங்கள் சொல்லியிருப்பீங்க நம்புகிறேன். 100 இன்ட்டு மடங்கு -1 டிவைடட் பை n இல்லைன்னா r.
இல்லைனா n இல்லைனா r 3 தான். SI = PNR by 100, A = B plus SI. இது உலகத்துக்கே தெரிஞ்ச இந்த ரெண்டும். அது யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா உறுதியாக அதுலேருந்து கேட்டுருவாங்க. ரைட்? வந்துட்டான்டா ஒரே பாயிண்ட். என்னது அப்படிப்பா? பயந்து தெரிச்சு ஓடுவாங்க, ஏன்னே தெரியாது. அவ்வளோ ஈஸியான டாபிக் இது. ஆனால் என்ன டாபிக்பா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்ன டாபிக்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி சார், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறீங்க, தனி வட்டியும் கூட்டு வட்டியும் சேர்த்து 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எத்தனை கொஸ்டின்? 3 கொஸ்டின். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எங்கே சார் இருக்குங்க? அடுத்த கேள்வி, எங்கே சார் இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கு. என்னையா உனக்கு பெரிய பௌத்தா போச்சு? 8th தாங்க இருக்குது. அதான் முதலே சொல்லிட்டேன்ல, 8th சிஐங்கிற டாபிக் இருக்குது. இதை பார்த்தா போதும். 2 கேள்விகள் உறுதியாக உண்டு. அதையெல்லாம் விட 3 மார்க் உறுதியாக உண்டு. அதெல்லாம் விட 4000 பேரை முன்னாடி தாண்டி ஓடி போய்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் விட இதுதான்டா வருது மேக்ஸ்லன்னு சொல்லி அடிக்கக்கூடிய டாபிக் காம்பவுண்ட். ரைட்டா? ரைட். நான் முதல்ல ஃபார்முலாவாக எழுதி போடுறேன், அடுத்து ஷார்ட்கட்டாக எழுதி போடுறேன். சரியா? 5 ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சரி, தனி வட்டி கூட்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. என்ன கொடுப்பாங்கப்பா? ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது. அடிங்கப்பா. A = P × 1 + R/100 the whole power n. அதே வார்த்தையை இங்கே அரை ஆண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு கொடுக்கலாம், அரை ஆண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு கொடுக்கலாம், காலாண்டிற்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கலாம். காமன் ஹாஃப்லி, காமன் குவார்டர்லி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும் சார்? இதே ஃபார்முலாவை நான் இன்னும் இங்கே எடுத்து எழுதுறேன். A = P × 1 + R/100 பவர் n எழுதிட்டேன். அதே மாதிரி இங்கே எழுதுறேன். A = P × 1 + R/100 பவர் n. எழுதியாச்சா? என்ன சார் ரெண்டுமே ஒன்றா எழுதிருக்கீங்க? இங்கே பாருங்க, இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டிங்கன்னா அரை ஆண்டிற்கு ஒரு முறைன்னா 2ஆல் பெருக்கி இங்கே 200ன்னு போட்டுறோம். காலாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னா 4ஆல் பெருக்கி 400ன்னு போடும். ஐயோ, இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு. அவ்வளோதான், இவ்வளோதான். இந்த 3 ஃபார்முலாவை தெளிவாக படிச்சிருக்கணும். இது போக ஒரு 2 ஃபார்முலா இருக்கு. என்ன சார் அந்த 2 ஃபார்முலா? அவ்வளோதான், முடிய போகுதுக்கன்னா இங்கே பாருங்க. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? எஸ், வித்தியாசம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஸ் இங்கே எழுதிக்கலாமா? ஃபார் 2 years n = 2 years அப்படின்னா ஒரு ஃபார்முலா, n = 3 years அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபார்முலா. சரி சார், 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். டிஃபரன்ஸ் = P × R/100 the whole square. அதே மாதிரி தான் இங்கே டிஃபரன்ஸ் = P × அதை அப்படியே காப்பி பண்ணுறேன், R/100 the whole square × 3 + R/100. இதை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். சோழியை முடிச்சிட்டேன். டக்கு. இது எங்கே? ஃபார்முலா. அடுத்து கேட்டு வருவாங்க, ஒரு புரட்சி படை கிளம்பி வரும். ஷார்ட்கட்டில் தான் சார் நான் போடுவேன். ஷார்ட்கட்டு எல்லா கணக்குலேயும் ஒர்க் அவுட் ஆகாது கண்ணா. திருப்பியும் சொல்கிறேன், ஷார்ட்கட்டில் போங்க. 10 கணக்கு இருந்துச்சுன்னா 2 கணக்கு ஷார்ட்கட்டை வச்சு அப்ளை பண்ணுங்க. அப்படி தான் நம்மளும் நடத்திருக்கோம். 10 கணக்கையும் ஷார்ட்கட் எதிர்பார்த்தான்னா அவன் தான் ஆக சிறந்த, அது எப்படி சொல்கிறேன்னா தப்பான வழின்னு தான் நான் சொல்லுவேன். அது படிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது, இம்பாசிபிள் ஒன். உங்கள் டயத்தை நீங்களே வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எங்கே யூஸ் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ஷார்ட்கட் அடுத்தது வந்துட்டு ஷார்ட்கட்டுக்கு ஓகே. சிஐயில் இந்த இருக்கா? எஸ், சிஐ ஃபார் ஷார்ட்கட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எங்கே சார் அப்ளை பண்ணணும்? நீங்கள் வேணால் ராமானுஜம் டெஸ்ட் சீரீஸை போய் எடுத்து பாருங்க, கிளாஸ் எடுத்து போய் பாருங்கள். எங்கே ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு எடுத்து சொல்லியிருக்கேன். எங்கே அப்ளை பண்ணணும் நம்ம பசங்க தெளிவாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அசலும் ஆண்டுகளும் கொடுத்தால் மட்டும் ஷார்ட்கட். ரைட் சார், சரி ஷார்ட்கட்டுன்றீங்க அப்படின்னா என்ன, எதை பற்றி பேசுகிறது? என் அதாவது 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 21, 3 அப்படின்னா 331, 4 கொடுத்துட்டாங்கன்னா 4641. என்ன சார் இது என்ன சார் யூஸ் பண்ணுறாங்க
ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இது அப்ளை பண்ணாங்க, அதுக்கப்புறம் உலகமே இதை வச்சு ஃபாலோ பண்ணிடுச்சு. என் பார்வைக்கு இந்தியா ஃபுல்லாக இதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோதான் சார், இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஸோ தனி வட்டிக்கு என்னென்னலாம் பார்த்தோம் இங்கே பாருங்கள். எஸ், தனி வட்டி அப்படின்னு ஒன்று வச்சு பண்ணோம். அதில் 2 ஃபார்முலா, இதில் 3ஆவது ஃபார்முலா நம்ம பசங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா மடங்கு வச்சு கொண்டுக்கிறது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா இந்த 3 ஃபார்முலா. அதே நான் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் வாட்டுக்கு r/200 பவர் 2 × 3 மனப்பாடம் பண்ணி தீட்டிக்கிட்டே இருப்பான். மனப்பாடம் பண்ணாதீங்க, ஜாலியாக படிங்க, இன்ட்ரெஸ்டாக படிங்க, சுவாரஸ்யமாக படிங்க. ஒன்னோட ஒன்று நம்ம லைஃபுக்கு அடுத்த லெவலில் கொண்டு போக போகிறோம். இதெல்லாம் அதனோட ஸ்டெப்ஸ்ன்னு நினச்சி படிங்க. ஈஸி தான். சரியா? ஃபைன். அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணியாச்சுப்பா? கொடுத்தாச்சா? தனி வட்டி கூட்டு வட்டி முடிஞ்சிச்சு. ஸோ இதுவரை என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம், நம்பர் சிஸ்டம் பார்த்தோம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்தோம், டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம், அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்தோம், பர்சன்டேஜ் பார்த்தோம், ஆவரேஜ் பார்த்தோம். எதுலாம் பார்க்கல? ஏஜஸ்லாம் பார்க்கல. ஏஜஸில் கிடையாது ஃபார்முலா. ரைட்டா? ரைட் சார். தனி வட்டி முடிச்சிட்டோம், கூட்டு வட்டிங்கிற டாப்பிக்கும் முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ஃபைனலாக வந்துட்டோம். என்னது சார் பிரச்சனை? வந்துட்டாண்டா. தட் இஸ் கால் மென்சுரேஷன். மென்சுரேஷன் டாபிக்கை ஃபார்முலா தெரியாம 3 கொஸ்டின், 25 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் மென்சுரேஷன் தான் கேட்குறாங்க. ஃபார்முலா தெரியாம தொடக்கூட முடியாதுங்க. மற்ற பர்சன்டேஜ், லாப நஷ்டம், வாட் எவர் மேபி என்னவா இருந்தாலும் ஃபார்முலா வச்சு அடிச்சுட்டு ஃபார்முலா இருக்கோ இல்லையோ போட்டு போயிடலாம். மென்சுரேஷன் ஃபார்முலா தெரியலையோ பண்ண முடியாது. ஸோ மென்சுரேஷன்ல 2 போர்ஷன் இருக்கு. ஒன்று 2D அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொரு விஷயங்கள் 3D அப்படின்னு இருக்கு. ரைட்டா? ஸோ இதுக்கான ஃபார்முலா எனக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் மென்சுரேஷனுக்கு இண்டிவிஜுவலாக ஓனா நானா எப்படி வந்தது ஃபார்முலா, இதுதான் கான்செப்ட், இந்த ஃபார்முலா இதை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எங்கே சார் இருக்குது இந்த ரெண்டுமே அப்படின்னா, தயவு செஞ்சு போங்க, நம்ம வேறான டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டு போங்க, அதில் ராமானுஜம் சீரீஸ்னு ஒரு 4வது ஃபோல்டராக இருக்கும், 45 வீடியோ ஒன்றா இருக்கும். அதில் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன்னே இருக்கும். மென்சுரேஷன் 2D ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன், 3D ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். தயவு செஞ்சு அந்த ஃபார்முலாவை பார்த்துருங்க. ரைட்டா? ஸோ ராமானுஜம் சீரீஸில் ஞாபகம் இருக்கா? ராமானுஜம் சீரீஸில் நம்ம கிளியராக மூவ் பண்ணியிருந்தோம். அந்த ராமானுஜம் சீரீஸில் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னே கொடுத்துருக்கேன். நானே கொடுத்துட்டேன். எதுக்கு நம்ம 2 டைம் கொடுப்போனே? அதனால் நான் ஃபுல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பார்த்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதை மட்டும் பார்த்தோன்னே ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிடும். உறுதியாக 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். சரியா? ஸோ அதனால் எனக்காக ப்ளீஸ் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கொடுன்னு ஓடி போய் பார்த்துருங்க. 3 கொஸ்டின் சார், 4.5 மார்க்கு. 4.5 மார்க்குனா 10,000 பேர் தாண்டி வெளியில் போயிடுவோம். புரியுதுங்களா? அப்போது அந்த 4.5 மார்க் நமக்கு வேணும்னா உள்ளே தெரிச்சு ஓடி போய்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இதை மட்டும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. நம்ம பசங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உடனே நீங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, மென்சுரேஷன் ஹெட்டிங் போட்டுட்டு 2D 3D ராமானுஜம் சீரீஸ் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் எழுதக்கூடாது. ஒரு 2 பக்கம் நல்லா படிச்சுட்டு பார்க்காம நீங்கள் எழுதி பார்க்கணும். சரியா? நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், அதனால தான் நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் தி ஃபைனல் மோஸ்ட் ஒன், தட் இஸ் கால் ப்ராபபிலிட்டி. ஞாபகம் இருக்கா சார்? இதில் என்ன சார் ஃபார்முலா இருக்குது? ஃபார்முலா தெரியணும்னு அவசியமே இல்லை கண்ணா. ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணும்? என் ஆஃப் எஸ் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? இப்போ நான் 3ஆக பிரிக்கிறேன் பாருங்க. இங்கிட்டு பிரிக்கிறேன் பாருங்க, அப்படியே பிரிச்சிருவோமா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் காயின். ஒரு காயினுக்கு எத்தனைப்பா என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ எத்தனை கண்ணா? வெரி குட், சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2. இது தெரியலாம் போக முடியாதுல்ல. அதே 2 காயினுக்கு என்னதுப்பா என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ? ஞாபகம் இருக்கா? 4. எப்படி எழுதணும்? HH TH அகைன் TT. ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான். அதே மாதிரி 3 காயினுக்கு என்ன பண்ணணும் சார்? அழகாக சொல்லி கொடுத்தேன், மறந்துடாதீங்க. நீங்கள் மறந்துருப்பீங்க நம்புகிறேன். மறந்து இருந்துச்சுன்னா இப்போ பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும் சார்? 3 காயினுக்கு என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எனக்குள்ளே எழுதவா 2 டைம் எழுதணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்காங்கன்னா 2 டைம் என்ன சார்? HH
TH TT ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி HH HT TH TT ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபுல்லாக ஹெட் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபுல்லாக ஹெட் ஆட் பண்ணிடுங்க. அழகாக ஆட் பண்ணிடுவாங்க பசங்க, சூப்பராக பண்ணிடுவாங்க. செகண்ட் ரோவில் ஃபுல்லாக டெய்ல் 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 டெய்ல். ஸோ n ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 8 4 2 ரைட்டா? அதே டைஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா, டைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா ஒரு டைஸுக்கு எத்தனைப்பா என்ன எங்கே போச்சு? ஒரு டைஸுக்கு n ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ எத்தனை? 6. அது எப்படி போட்டீங்க? 6ன்னு எப்படி போட்டீங்க? ஒரு சண்டைக்கு வருவோம் பார்த்துருக்கீங்களா? ரீசனிங்கில் பார்க்குற டைஸ் வேற, பகடை உருட்டி விடக்கூடிய பகடைங்கிறது வேற. நம்ம லாக்டவுனில் ஃபுல்லாக போட்டது இந்த பகடை தான். ஒரு நம்பர் 6 தானே இருக்கும் அது, ரைட்? ஸோ 2 பகடையை உருட்டி விட்டோம்னா எத்தனைப்பா? n ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ எத்தனைப்பா? 36. தெரியலன்னா போக முடியாது. மூணாவது முக்கியமான விஷயம், தட் இஸ் கால் கார்ட்ஸ். மொத்தம் எத்தனை கார்ட்ஸுப்பா இருக்கும்? n ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 52. இப்போ நான் உங்கள்கிட்ட சும்மா கேட்குறேன், எத்தனை பிளாக் கார்ட்ஸ் இருக்கும்? நம்பர் ஆஃப் பிளாக் கலர் கார்ட்ஸ், ஸ்பேடு கிளவர் மொத்தம் 26. நான் ஒரு இதுலேயும் 13 இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் எத்தனைப்பா இருக்கும்? அதே 26. சார் இது தெரியலனா ப்ராபர்லி செய்ய முடியாது சார். பண்ண முடியாது, பண்ணவே முடியாது, ரைட்டா? ஸோ இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து லாஸ்ட்டாக ஒன்று தான், 5 ஃபார்முலாவோட நான் முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக குரூப் 4 எக்ஸாமுக்கு போகிறோம். தடுமாறுறதுங்க, குரூப் 4 எக்ஸாமுக்கு போகிறோம். பார்த்துக்கலாம், பார்க்காததான். எவ்வளோ இடைஞ்சல் வந்தது தெரியுமாங்க? உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வர்றப்போ கிட்டத்தட்ட 7 லைவ் நான் கட் பண்ணியிருக்கேன். 7 லைவ் கட் ஆகிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி தான் மேலே வந்திருக்கும். ஓன் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு 30 பேர்லேருந்து 3000 பேர் கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இது எல்லாமே உங்களால் தான் பாசிபிள், என்னால் மட்டும்லாம் இல்லை. நீங்கள் தான் பாசிபிள், நான் மட்டும்தான் பண்ணேங்கிறது அது தப்பு. ஸோ நீங்கள் கரெக்டாக பிடிச்சிச்சு ஃபாலோ பண்ணீங்க, நிறைய மெனக்கட்டிங்க, எஃபர்ட் போட்டீங்க, இதுக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு எனக்காக வந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக, சரியா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 4 ஃபார்முலா பார்த்தோம். ஞாபகம் இருக்காப்பா? 4 5 ஃபார்முலா பார்த்தோம். ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்தோம் ஃபர்ஸ்ட், ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா என்னது சார் அப்படின்னா வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? வீச்சு அப்படின்னா என்ன சார்? L minus S, ரைட்? அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. தமிழ் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வீச்சு கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா சார்? L minus S by L plus S, ரைட்டா? 2. மூணாவது ஃபார்முலா என்னது சார்? குரூப் 4க்குனே செஞ்சு வச்ச கொஸ்டின், மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள். தட் இஸ் கால் மாறுபாட்டு கெழு அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஞாபகம் இருக்கா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். ஞாபகம் இருக்குங்களா? சாரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், சிவி. சாரி, ரேஞ்சில் சிவி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சரியா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் சிவினா சிக்மா பை x bar into 100, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. மூணா? அடுத்து 4வது ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா வேரியன்ஸ்ன்னு சொல்லி மட்டும் இருக்கும். வேரியன்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா விலக வர்க்க சராசரி, விலக வர்க்க சராசரி, விலக வர்க்க சராசரி. வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா இருக்கும்பா? சிக்மா ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கும், ரைட்? ஸோ ரேஞ்ச்னா L minus S, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா L minus S by L plus S. மூணாவது மாறுபாட்டு கெழு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. 4வது விஷயம் வேரியன்ஸ் விலக்கு வர்க்க சராசரி. 5வது டைரக்டாக குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என் இயல் எண்களின் திட்ட விளக்கம், என் இயல் எண்களின் திட்ட விளக்கம். இங்கிலீஷில் நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எ நேச்சுரல் நம்பர்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னப்பா சொல்லுது? ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. இதோட கோட்டா முடியுது. இவ்வளோதாங்க ஃபார்முலா. குரூப் 4க்கு இது இவ்வளோதானா சார்? இவ்வளோதான் ஃபார்முலா. ஏன் அப்படின்னா மென்சுரேஷன் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன்.
எழுதி போட்டால் 1.5 மணி நேரம் ஆயிரும், 2 மணி நேரம் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு ரீசனால தான். ஸோ எனக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ளீஸ், எனக்காக நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் நீங்கள் அதை பார்த்துக்க. அடுத்து இது கேட்பாங்க, இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா 9th 10th புக்கில் இருக்குது. 9th இன்னொன்று 10th புக்கில் லாஸ்ட் சாப்டரில் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார் இந்த 5 ஃபார்முலா பார்த்தா என்ன சார் வரும்? உறுதியாக ஒரு கொஸ்டின்ங்கிறது என்ன சார் கம்மியாக இருக்க மாதிரி? 1.5 மார்க் தானே. 1.5 மார்க்கில் குறைஞ்சது 2000 பேர் 2500 பேர் ஓடிடலாம். அப்போ பார்த்துக்கோ. இப்போ அந்த ஒரு கொஸ்டின் எவ்வளோ எஃபர்ட்டு? கரெக்டு தானே? இவ்வளோ தான் சார், முடிஞ்சு. சார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி மூவ் பண்ண தெரியும்ல நம்ம கிளாஸில், பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. அப்படியே பெர்சன்டேஜோட மெர்ஜ் பண்ணி படித்தோம். சிபி பை எஸ்பி சை, அதெல்லாம் இதுக்கு ராமானுஜன் கிளாஸ் போய் பாருங்கள், ஃப்ரீயாக தான் இருக்குது, கீழே தான் இருக்குது. அது பிடிச்சா உங்கள் வீடியோ அந்த லைக்கு போய் பாருங்கள். அந்த வீடியோவில் எல்லாருமே கிட்டத்தட்ட நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, சரிங்களா? ஸோ முடிச்சா போய் பாருங்கள். இவ்வளோ தான் மேக்ஸ் ஃபார்முலா regarding for group 4. Finish. So that is my way. என்னோடைய ஃபார்முலா இது நான் வந்து ஸ்பெஷலாக குரூப் 4க்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய பசங்க கேட்டாங்கிறதாக நான் கொண்டு வந்தேன். ஒரே ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடலாமா? ரீகால் மட்டும் பண்ணிடுவோமாப்பா? எஸ். மொத்தம் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது சார் அப்படிங்கிறத வச்சு நம்ம மூவ் பண்ணோம். இங்கே பாருங்கள், இது எல்லா ஃபார்முலாஸும் சேர்த்து வச்சு ஒரே தொகுப்பாக உங்களுக்கு கண் முன்னாடியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ் வச்சு யூஸ் பண்ணோம். செகண்டு அல்ஜிப்ராவில் 6 ஃபார்முலாங்கிறது யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? 3. அந்த 6ஆம் ஃபார்முலா என்ன ஃபார்முலானா அது வேணால் நான் எழுதிடுறேன். a + b + c whole squared equal to a square + b square + c square + 2 × ab + bc + ac. என்ன சார் என்னது சொல்லிகிட்டே இருக்கீங்க, இவ்வளோ பெருசாவா? மேபி படிச்சு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் 6 ஃபார்முலா. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் அண்ட் இண்டிசைஸில் 3 சேர்ந்து கான்செப்ட். பட் ஆனால் இது தெரிஞ்சால் தான் மேக்ஸே சால்வ் பண்ண முடியும், தெரியும்னு நினைக்கிறேன். 2. 3வது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரே ஃபார்முலா தான், ரைட்? கான்செப்டாக பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பெருசு, பவர் மெத்தடு, ஃப்ராக்ஷன் மெத்தடு, ரேஷியோ கொடுத்தா என்ன பண்ணுவேன், 1 அதிகபட்சம், இதெல்லாம் எல்சிஎம் மெத்தட். அது கான்செப்ட், இது ஃபார்முலா. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரே ஒரு ஃபார்முலா mdh/w, ரைட்? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டத்தில் தான் 10 ஃபார்முலா இருக்குது, வரிசையாக குமிச்சு வச்சுருக்காங்க. ஏபியில் 4 ஃபார்முலா, ஜிபியில் பின்னாடி ஒரு 3 ஃபார்முலா இருக்குது, சீரீஸில் ஒரு 3 ஃபார்முலா. சார் எண் உறுப்புகள் நடத்தல படிச்சுக்கோங்க, நீங்களே படிச்சுக்கோங்க, ரைட்? ஸோ 3 ஃபார்முலா ஆச்சு. அடுத்து ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் கான்செப்ட் வச்சுருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது கேட்கலாம், உறுதியாக கேட்கலாம், சரியா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்சன்டேஜில் அதிகம் குறைவு இந்த வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு மூவ் பண்ணோம். அடுத்து அதே வார்த்தையில் தனி ஆவரேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தவறுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ராங்லி மிஸ்மேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இதுதான் நம்ம செட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, இது நம்ம ஜென்ரேட் பண்ண ஃபார்முலா. அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு தனிவெட்டியில் 3 ஃபார்முலா, எஸ்ஐ, அமௌண்ட்டு, அதே மாதிரி மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா வச்சு மூவ் பண்ணோம். அதே கான்செப்டில் அடுத்த இது மூவ் பண்ணோம். என்னதுப்பா? காம்பவுண்டர்ஸில் ஷார்ட்கட்டும் பார்த்தோம், ஃபார்முலா பார்த்தோம். ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா சேர்த்து கம்பைண்டாக எப்படி எழுதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, தனி வெட்டி கூட்டுவெட்டிக்குள்ள வித்தியாசம். அதே வேலை ஷார்ட்கட் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. மென்சுரேஷன் 2D 3D உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்க சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துருங்க, சரியா? நான் வேணால் கீழே வேணால் வைக்கிறேன், ரைட்? லிங்க் வேணாலும் நான் கீழே டச் பண்ணி வைக்கிறேன். அடுத்து ப்ராபபிலிட்டி கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உள்ளே போகணும். இதுக்கு மட்டும் ஏன் கான்செப்ட்னா ஃபார்முலா கிடையாது, ஓகே? ஸோ இதில் P of E + P of E bar அது ஒன்று வரும், ஓகே? அது கூட நமக்கு தேவையில்ல, குரூப் 4க்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 6 ஃபார்முலா, தட் இஸ் ராப்டு பை சுப்பராஜா. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு, ரைட்? ஸோ இதான் சார் ஃபார்முலா. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்னால் இப்போ தான் முடிஞ்சிது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஃபர்ட் போட்டு தான் சார் பண்ணுறோம், இம்பாசிபிள். இது எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக கொண்டு வந்து திருப்பி ஒவ்வொரு டாப்பிக்காக வச்சு லாக் பண்ணி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதில் குரூப் 4க்கு என்ன வேணுங்கிறத பார்த்து உங்களை பார்த்து நிறையா பண்ணியிருக்கோம். நீங்களும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபார்முலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் நான் பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணி முடிச்சிட்டேன். உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இதை கண்ணை மூடிட்டு யாரெல்லாம் குரூப் 4 படிக்கிறாங்க, குரூப் 2 இல்லை, குரூப் 4 படிக்கிறாங்களோ ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், அவங்கள ஷேர் பண்ணுங்கள். ஒரு குரூப் 4ஓட டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்துட்டு போஸ்டிங் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்துட்டு ஃபார் மீ கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் தான் எனக்கு தோணுது. தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே படிச்சுட்டாங்க.
ஆனால் மேக்ஸுங்கிறத வந்துட்டு இன்னும் வரைக்கும் 17 18ங்கிற பார்டரில் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்கள 25 கொண்டு வர வைக்கிறதுக்கு என்னுடைய போர்ஷன் சில இதில் இருந்துச்சு அப்படின்னா யாருனே தெரியாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அது வந்து அது எப்படி சொல்கிறதுலாம் தெரியலை, அது விவரிக்கலாம் முடியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதனால் அந்த வகையில் அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கும். நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணனா அதில் உங்கள் பங்கும் இருக்குது. அதனால தான் நான் இனியும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்காக இது எந்த லெவலில் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்காக பதிவு பண்ணிட்டு போங்க. இதை தான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ இது எப்படி போயிருக்குங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஃபாலோ பண்ணிக்கோங்க, தைரியமாக படிங்க. 1 வீக் இருக்குது, அடிச்சிடலாம். 1 வீக் இருக்குது, ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ நான் இருக்கேன், மேக்ஸுக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. சப்போஸ் இதான் நான் வீடியோ இப்போ தான் எனக்கு லேட்டாக தான் சார் நான் பார்க்குறேன் அப்படின்னா மேபி தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபிலாம் ஓரளவு படிச்சிட்டிங்கன்னா ராமானுஜம் சீரீஸ்னு ஒரு கிளாஸ் டெஸ்ட் போட்டிருக்கேங்க. புதுசாக வந்தீங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு நாளைக்கு 2 வீடியோ வச்சு அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஒரு நாளைக்கு 3 வீடியோ வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முக்கியமான டாபிக்ஸாக பார்த்துருப்போம். உங்களுக்கு எந்த டாபிக் தெரியலையோ அந்த டாபிக்லாம் பார்த்துப்போம். சரியா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. வாழ்க்கையில் பெரிய பெரிய உயரங்கள் அடையணும். டிகிரி வச்சுருக்க எல்லாருமே பெரிய போஸ்டிங்ஸ் தான் போகணும். கனவு வாழுங்க. என் கூட ட்ராவல் பண்ணிட்டே இருங்க. இனியும் மறந்துடாதீங்க. மேக்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு கவலை வந்துச்சுன்னா 10 மணிக்கு லைவ் வந்துடுங்க. எப்பயும் 10 மணிக்கு நான் தான் இருப்பேன். இருந்தவொன்னே எப்பயும் 10 மணிக்கு. ஜூன் 9 மட்டும் வரமாட்டேன். எக்ஸாம் போயிடுவோம். மதியம் வருவேன். மதியம் கொடுன்னு ஓடி வந்துடுவேன். ஆன்சர் கீ போடணும்ல, ஓடி வந்துடுவேன். ஸோ தைரியமாக படிங்க, நான் இருக்கேன். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.